கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம இந்த 29வது நாளிலும் நம் தேவனுடைய சமூகத்திலே நாம் கூடியிருக்கிறோம். தொடர்ந்து நம் பரிசுத்தத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் நம் பரிசுத்தத்தை குறித்து தியானிக்க போகிறோம். இன்றைக்கு தியானிக்க போகிற தலைப்பு பரிசுத்த வஸ்திரம். பரிசுத்த வஸ்திரத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒரு வசனத்தை தியானத்தாக எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை, உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே 12 கோத்திரங்கள் இருந்தார்கள். அதிலே லேவி கோத்திரம் விசேஷ கோத்திரமாக தேவன் பிரித்தெடுத்தார். தேவனுடைய வேலையை செய்யும்படியாக தேவன் 12 கோத்திரத்தில் லேவி கோத்திரத்தை விசேஷமாக ஆண்டவராக தேவன் பிரித்தெடுத்து அவர்களுக்கு பரிசுத்த வஸ்திரத்தை உண்டாக்கும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பொதுவாக நம்ம எல்லாரும் துணி போடுறோம், வஸ்திரம் போடுறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு வஸ்திரங்களை நம்ம போடுறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ எங்காவது நம்ம ஃபங்க்ஷன் போடுறோம், திருமணம் அல்லது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம்னா அதுக்கு ஒரு மாதிரி ட்ரெஸ் போடுறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இல்லை எங்காவது பிக்னிக், எங்காவது சுற்றுலா போனோம்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் போடணும். இல்லை சாதாரணமாக வீட்டில் இருக்கும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் போடணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ காலங்கள் பார்க்கும்பொழுது கோடை காலத்தில் கோடை காலம் வெயிலில் பருத்தி ட்ரெஸ்ஸு போடும். பருத்தி ட்ரெஸ் எதுக்கு போடுவாங்க அப்படின்னு சொன்னால், வெளியில் ரொம்ப சூடாக இருக்குது, நம்ம உடம்பு ரொம்ப பாடி ஹீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு குளிர்ச்சி தருகிற ட்ரெஸ் கோடை காலத்தில் பருத்தி போன்ற ஆடைகளை நம்ம அணிக்கிறோம். கோடை குளிர்காலத்தில் கம்பளி ட்ரெஸ் அணிக்கிறோம். கம்பளி போன்ற ட்ரெஸ். ஏன்னா நம்ம பாடியை கொஞ்சம் ஹீட் ஆகும் அப்படின்றதுக்காக. இல்லை விளையாட போகிறோம் அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கேற்றது போல் பாலிஸ்டர் ட்ரெஸ் என்ன பண்ணுறோம், நம்ம போகிறோம். அப்போது ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு நேரத்திற்கும் எந்த இடத்துக்கு போகிறோம் என்பதை வைத்து அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம போகிறோம். சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ஆரோனுக்கு ஆண்டவர் பரிசுத்த வஸ்திரத்தை உண்டாக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது இந்த பரிசுத்த வஸ்திரம் எதற்காக அப்படின்னு சொன்னால், நீ தேவ சமூகத்தில் போகும்பொழுதும் தேவனை ஆராதிக்கும் பொழுதும் ஒரு விசேஷ ட்ரெஸ்ஸு நமக்கு இருக்கும். இல்லைங்களா? நமக்கு என்ன விசேஷ ட்ரெஸ்ஸு? ஆமாம், ஒயிட். நம்ம ஆராதனைக்கு போனோம் அப்படின்னாலுமே நம்ம என்ன ட்ரெஸ் தான் போடுறோம்? ஒயிட் ட்ரெஸ் போடுறோம். அப்போது ஆராதனைக்குரிய ஒரு ட்ரெஸ் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போது இங்கே ஆண்டவர் மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொன்னார், நீ ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டாக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ அந்த பரிசுத்தமான வஸ்திரம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது 4வது வசனத்தில் யாத்திராகமம் 28:4 அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்கள் ஆவன மார்பதக்கமும் ஏபோத்தும் அங்கியும் விசித்திரமான உள்சட்டையும் பாகையும் இடைக்கச்சையுமே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மொத்தம் எத்தனை மெட்டீரியல் வந்ததுங்க? அதில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மொத்தம் எத்தனை மெட்டீரியல் வந்தது? 7 மெட்டீரியலா? என்னங்க பார்ப்போம். அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்களான 1 மார்பதக்கம், 2 ஏபோத், 3 அங்கி, 4 விசித்திரமான உள்சட்டை, 5 பாகை, 6வது இடைக்கச்சை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மொத்தம் 6 விதமான ட்ரெஸ்ஸை ஆண்டவர்
உண்டாக்க சொன்னார். இந்த 6 விதமான ஆடையும் பரிசுத்தமான வஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 6 ட்ரெஸ்ஸும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 4 விதமான நூல்களிலே ஆண்டவர் செய்ய சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுல 6வது வசனத்தில் வாசிப்போம், 5வது வசனம் வாசிப்போம். அவர்கள் பொன்னும் இளநூலும் இரத்தாம்பர நூலும் சிகப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலிலும் சேகரிப்பாயாக என்று சொல்லப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ அவர்கள் பொன்னும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலை நீ சேகரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இளநீல நூல் எதற்கு அடையாளம் என்று சொன்னால் பிதாவாகிய தேவனுக்கு அடையாளம். இரத்தாம்பரமும் சிவப்பு நூலும் எதற்கு அடையாளம் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். மெல்லிய பஞ்சு நூல் எதற்கு அடையாளம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு அடையாளம். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆசாரியனாகிய ஆரோன் போடுகிற வஸ்திரம் இந்த 3 விதமான காரியங்களிலே செய்யப்பட்டிருக்க வேண்டும். அப்போ பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமாக இளநீல நூலும் இருக்க வேண்டும். குமாரனுக்கு அடையாளமாக இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக மெல்லிய பஞ்சு நூலும் இருக்க வேண்டும். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆரோன் போடுகிற அந்த பரிசுத்த வஸ்திரத்திலும் யாரை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்த வேண்டும், குமாரனாகிய தேவனை வெளிப்படுத்த வேண்டும், பரிசுத்த ஆவியாகிய தேவனை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த 6 ட்ரெஸ்ஸு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் யாருக்கிட்ட செய்ய சொல்றாருன்னு சொன்னால் நல்ல ஞானம் இருக்கிறவர்கள்ட்ட கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதற்குரிய புத்தி இருக்கிறவர்கள்ட்ட நீ என்ன பண்ணணும், செய்ய சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ற. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுல 3வது வசனத்துல வாசிக்கும் பொழுது ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பின விவேகமான இருதயம் உள்ள யாவரோடும் நீ சொல்வாயாக. அல்லேலூயா. அப்போ இந்த ஆரோனுக்கு விசேஷமான இந்த பரிசுத்த வஸ்திரத்தை செய்ய அவனுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பின விவேகமான இருதயம் உள்ள யாவரோடு. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல்ல 6 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த 6 லட்சம் பேருக்கும் அந்த வேலையை தரல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தேவன் விசேஷ ஞானத்தின் ஆவியினால் நிரப்பின ஒரு சில நபர்கள் இருக்கிறார்கள். விவேகமான இருதயம் உள்ள ஒரு சில நபர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களிடத்துல தான் நீங்க அவங்களிடத்துல நீங்க இளநீல நூலை வாங்குங்க, இரத்தாம்பர நூலை வாங்குங்க, சிகப்பு நூலை வாங்குங்க, மெல்லிய பஞ்சு நூலை வாங்குங்க. அவங்கக்கிட்ட தான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் அந்த பரிசுத்த வஸ்திரத்தை உண்டாக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பரிசுத்த வஸ்திரத்தை செய்வதற்கும் கர்த்தர் ஒரு தகுதியை வைத்திருக்கிறார், அதை கொடுப்பதற்கும் ஒரு தகுதியை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதில் முதல்ல எந்த ஆடை செய்யப்படுகிறது என்று சொன்னால், எந்த ஆடையை ஆண்டவர் செய்ய சொன்னார் என்று சொன்னால், யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறது, ஏபோத்தை பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிகப்பு நூலாலும் தீர்ந்த மெல்லிய பஞ்சு நூலாலும் விசித்திர வேலையாய் செய்ய கடவர்கள். அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் ஏபோத்தை ஆண்டவர் செய்ய சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஆண்டவர் இந்த ஏபோத்தை
விசேஷ ஆடையாக ஆண்டவராகிய தேவன் செய்கிறார். அப்போ அங்கேயும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் அங்கே வெளிப்படுவதை பார்க்க முடியும். அங்கே கத்திரி பிள்ளைகளை கத்திரி பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுல 7ஆம் வசனம் சொல்லுது, அது ஒன்றாக இணைக்கப்படும் பொருட்டு 2 தோல் துண்டுகளின் மேலும் அதன் 2 மூலைகளிலும் சேர்க்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அது ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும். கத்திரி பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கத்திரி பிள்ளைகளை இந்த ஏபோத்திற்கு மேல் விசித்திரமான கச்சை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அந்த ஏபோத்தின் மேல் இருக்க வேண்டிய விசித்திரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாக பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிகப்பு நூலாலும் திரிந்த மெல்லிய பஞ்சு நூலாலும் பண்ணப்பட்டு அதோடு கூட ஏகமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஏபோத்தை ஆண்டவர் எந்த நூலினாலே செய்ய சொல்லுகிறாரோ அதே நூலினாலே விசித்திரமான கச்சையை கர்த்தர் செய்ய சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க 4ஆம் வசனத்துல மார்பதக்கம், ஏபோத், அங்கி, விசித்திரமான உள் சட்டை என்று சொல்லப்பட்டது. அங்கே கத்திரி பிள்ளைகள விசித்திரமான கச்சையை கர்த்தர் என்ன செய்ய சொல்றாரு சொன்னா, இந்த ஏபோத்தோடு கூட இசைவாய் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். 6 மெட்டீரியல் இருந்தாலும் கர்த்தரை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டதாக காணப்பட வேண்டியது அவசியமாய். அப்ப இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், கர்த்தரை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், நம்ம எல்லாரும் தனித்தனி அவயங்களா இருந்தாலும் சரீரம் ஒன்றுதான். அல்லேலூயா. அப்போ அதே போல இந்த ஆடையிலும் கூட கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டவர் தனித்தனியாக செய்ய சொன்னாலும் ஆண்டவர் எல்லாம் ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் அங்கே வலியுறுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கு 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்னும் நீ 2 கோமேதக கற்களை எடுத்து இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை அவைகளில் வெட்டுவாயாக என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் 2 கோமேதக கற்களை எடுத்து என்ன பண்ணு, இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களின்படி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அதை நீ என்ன செய்ய வேண்டும், அவர்களின் நாமங்களின்படி நீ என்ன செய்ய வேண்டும், வெட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ அந்த 12 கற்கள் என்ன என்பதை குறித்து அங்கே நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வரிசையிலே 6 நாமங்களும், இன்னொரு வரிசையிலே 6 நாமங்களும், மொத்தம் 12 நாமங்கள் அந்த கல்லிலே வெட்டப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஆண்டவராகிய தேவன் ஏபோத்தை உண்டாக்க சொல்லுகிறார். விசேஷமான விசித்திரமான கச்சையை ஆண்டவராகிய தேவன் உண்டாக்க சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நியாய விதி மார்பதக்கத்தை ஆண்டவராகிய தேவன் உண்டாக்க சொல்லுகிறார். 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 15ஆம் வசனம் 28:15 நியாய விதி மார்பதக்கத்தையும் விசித்திர வேலையாய் செய்வாயாக, அதை ஏபோத்தின் வேலைக்கு ஒப்பாக பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிகப்பு நூலாலும் பஞ்சு நூலாலும் செய்வாயாக. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இந்த நியாய விதி மார்பதக்கத்தை ஆண்டவராகிய தேவன் அதே போல 3 விதமான தன்மைகள் கொண்ட பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் கொண்ட தன்மையோடு கூட அதை உருவாக்க சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த நியாய விதி மார்பதத்துக்கு மேலே ஆண்டவர் செய்ய சொன்ன இஸ்ரவேலின் கோத்திரங்களின்படி 12 கற்களை அதிலே பதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு பக்கத்திலும் 3 பக்கமாக
மொத்தம் 12 4 பிரிக்கிறாரு. ஒரு பக்கம் 3 3 3 3. அப்போ ஒரு பக்கத்துல 6, இன்னொரு பக்கத்துல 6. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 16ஆம் வசனத்திலிருந்து நமக்கு அதுல 20ஆம் வசனம் வரை, யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை அந்த 12 கற்களை எப்படி பதிக்க வேண்டும், இஸ்ரவேலுடைய கோத்திரங்களுடைய நாமங்களின்படி அந்த கற்களை எப்படி பதிக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிக்க அந்த வசனத்தை 16 20 வரை. அது சதுரமும் இரட்டையாயும் ஒரு ஜான் நீளமும் ஒரு ஜான் அகலமாய் இருக்க வேண்டும். இப்போ நல்லா பாருங்க. இப்போ மார்பதக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு ஆசாரியன் நெஞ்சிலே அவன் அதை சுமக்க வேண்டும். அப்போ ஒரு ஜான் அப்படின்னும் பொழுது இங்க இருந்து ஒரு ஜான், இப்படி இந்த பக்கம் ஒரு ஜான், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அப்ப என்னன்னா ஒன்றுக்கு ஒன்று அப்படின்ற அளவில் அவங்க மார்பதக்கத்தின் மேல இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தின்படி 12 கற்கள் என்ன செய்ய வேண்டும், பதிக்க வேண்டும். வாசிங்க வசனம் தொடர்ந்து. அதிலே 4 பத்தி ரத்தின கற்களை நிறைய பதிப்பாயாக, முதல் பத்தி பத்மராகமும் புஷ்பராகமும் மாணிக்கமும். அப்போ முதல் 3 ஆர்டர் சொல்ற. 2ஆம் பத்தியில மரகதம், இந்திர நீலம், வஜ்ரம். அப்ப 2வது பக்கத்துல 3 கற்களை பதிக்க சொல்ற. 3வது பத்தியில இளநீலமும் 19 கெம்பு வைடூரியமும் சுகந்தியும். 3வது பத்தியில 3 படிக்க சொல்ற. 4வது பத்தியில படிகை பச்சை கோமேதகம் எஸ்பியும். அப்போ ஆண்டவராகிய தேவன் இந்த 12 இஸ்ரவேலுடைய கோத்திரங்களின்படி 12 கற்களை இந்த ஒண்ணுக்கு ஒண்ணுல என்ன பண்ணணும், அவங்க அதை பதிக்க வேண்டும். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசாரியன் எப்பொழுது தேவ சமூகத்தில் போனாலும் இந்த ட்ரெஸ்ஸோட தான் அவன் என்ன செய்யணும், போக வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அப்போ இஸ்ரவேலுடைய கோத்திரத்தை அது எதற்கு அடையாளம் சொன்னா, தேவனிடத்தில் போகும்பொழுதெல்லாம் அவர்களை இருதயத்தில் சுமந்ததற்கு அடையாளமாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த மார்பதக்கத்திலே பதிக்கப்பட்டு இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் ஒரு பரிசுத்த வஸ்திரத்தை கர்த்தர் உண்டாக்க சொன்னார். அப்ப ஏகோத்தோடு கூட இசைக்கப்பட்ட ஆண்டவராகிய தேவன் உள்சட்டையோடு கூட இசைக்கப்பட்ட, நியாய விதி மார்பதக்கத்தோடு கூட இசைக்கப்பட்ட 12 கற்கள். அல்லேலூயா. அப்போ ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டதான ஆண்டவர் ஒரு பரிசுத்த வஸ்திரத்தை கர்த்தர் ஆரோனுக்காகவும் பின்பு அவன் சந்ததி வருகிற பிள்ளைகளுக்காகவும் கர்த்தர் விசேஷித்த ஒரு ஆடையை கர்த்தர் உண்டாக்க சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சுதுன்றவங்கள ஒரு நிலை சொல்லுவோம். அப்ப நல்லா கவனிக்கணும். தேவனுடைய சமூகத்தில் நம்ம போகும்பொழுது தேவனை ஆராதிப்பதற்காகவும் தேவனிடத்தில் மன்றாடுவதற்காகவும் நம்ம ஒரு விசேஷித்த ஆடையை நம்ம வைக்கணும். அல்லேலூயா. சர்ச்சுக்கு வர்றதுக்குன்னு ஆராதிக்கிறதுக்குன்னே ஒரு ட்ரெஸ் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. அது எல்லா இடத்துக்கும் போட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நான் சபைக்கு வரேன்னு சொன்னால் அந்த ட்ரெஸ் தான் போகணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அது பரிசுத்தமான வஸ்திரம். அது எப்படிப்பட்ட வஸ்திரம்? பரிசுத்தமான வஸ்திரம். அப்போ நான் தேவனை ஆராதிக்க போகிறேன், தேவனுடைய சமூகத்தில் போக போறேன்னா அப்போ ஒரு அடையாளம் இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் இவங்க எங்கே தான் போக போகிறாங்க? சர்ச்சுக்கு தான் போகிறாங்க, இவங்க கர்த்தரை ஆராதிக்க தான் போகிறாங்க அப்படிங்கிறத மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக நமக்குன்னு சொல்லி ஒரு விசேஷித்த ஆடை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ சில நேரத்தில் நம்ம வெளியில் போகிறோம், இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், கல்யாணம் போகிறோன்னொன்னே நல்லா சூப்பராக போவோம். அப்படி அவங்க பார்த்த உடனே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எங்கே தான் போகிறாங்க, இவங்க ஏதோ ஃபங்க்ஷனுக்கு எங்கே போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ நான் சர்ச்சுக்கு போகிறேன்னு தெரிஞ்சுக்க மற்ற ஜனங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன ட்ரெஸ் பண்ணணும்? வெள்ளை. அல்லேலூயா. ஒயிட் ட்ரெஸ்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ வெள்ளை ட்ரெஸ் போட்டு போகும்போது எந்த இடத்துல பார்த்தாலும் இவங்க யாருன்னு நமக்கு தெரியும். கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் தெரியும். நம்ம இந்த சென்னை பகுதியிலலாம் போனீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை போனீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வெள்ளை 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 வெள்ளையாக இருப்பாங்க. சண்டே டைம் மட்டும் எப்படி எந்த எந்த மொழியில் பார்த்தாலும் எப்படி இருப்பாங்க, எல்லாம் ஒயிட்டாக தான் இருப்பாங்க. அல்லேலூயா. மற்ற நாளில் பார்க்கும்போது மற்ற கலர்லாம் இருப்பாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எப்படி இருப்பாங்க, எந்த பக்கம் திரும்பினாலும். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகள் இவர்கள் தேவனை ஆராதிக்க தான் போகிறாங்க, சபைக்கு தான் போகிறாங்க அப்படின்றது ஒரு அடையாளப்படுத்துகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் நான் போகிறேன் என்பதை காண்பிப்பதற்காக, தேவனை ஆராதிக்க போகிற ஒரு அடையாளமாக நாம் பரிசுத்த வஸ்திரங்களை நாம் உண்டாக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மார்பதகத்தை பற்றி பார்த்தோம், ஏபோத்தை பற்றி பார்த்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஏபோத்தின் கீழ் அங்கி முழுவதும் இளநீல நூலால் உண்டாக்க கடவர். அல்லேலூயா. அங்கி முழுவதும் இளநீல நூலால் உண்டாக்க கடவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்போ ஒரு அங்கி செய்யணும். அந்த அங்கி எப்படிப்பட்டதாக இருக்கணும், இளநீல நூலால் உண்டாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏபோத்தின் கீழ் இருக்கிற அங்கி இளநீல நூலால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்போ இளநீல நூல் என்று சொல்லும் பொழுது பிதாவுக்கு ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்போ நம்ம போடுற ட்ரெஸ்ஸில் கூட யாரை வெளிப்படுத்தணும், தேவனை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய ட்ரெஸ்ஸு தொட்டு 12 வருட பெரும்பாடு விசிறி என்னாச்சுங்க, சுகமாச்சு. அப்போ நல்லா கவனிக்கணும். அப்போ வஸ்திரத்திலும் யாருடைய நாமம் இருக்கணும், தேவனுடைய நாமம் இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். எந்த ஒரு ஆடையில தேவனுடைய நாமம் இருக்கிறதோ அந்த உடையில கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நீங்க தேவனுடைய ஆலயத்துக்கென்று ஆராதிப்பதற்கென்று அந்த ஆடை நீங்க வச்சிருந்தீங்கன்னு சொன்னா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஆடையில ஒரு பவர் இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க போடும்பொழுது ஒருவேளை உங்க சரீரத்துல ஒருவேளை பலவீனம் இருக்கு, ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது நீங்க அந்த ஆராதனை வஸ்திரத்தை போடும் பொழுது, தேவனை ஆராதிக்க போகும்போது அந்த வஸ்திரத்தை போடும்போது கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தந்துடுவார். அல்லேலூயா. ஆக்சுவலா உங்க பாடியே, உங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா நோய்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வை கர்த்தர் எங்க வச்சிருக்கிறார்னா உங்க சரீரத்திலே வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. உனக்குள்ளவே கர்த்தர் வச்சிருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதாவது ஒரு தேவ மனுஷன், தேவ ஊழியக்காரர் இப்படியாக ஒரு சாட்சி சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவருக்கு அப்ரண்டிஸ் இருந்தான், 11 mm இருந்தான். டாக்டர் சொல்லிட்டாங்க, இதுக்கு மருந்தே இல்லை, இதை உடனே போய் ஆப்ரேஷன் பண்ணினா அது வெடிச்சுன்னா மனுஷன் இறந்துருவான், அதனால நீ உடனே போய் என்ன பண்ணு, நீ ஆப்ரேஷன் பண்ணு அப்படின்ட்டு டாக்டர்ஸ் எல்லாம் ரிப்போர்ட் எல்லாம் சொல்லிட்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்போ அந்த தேவ மனுஷன் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் ஆஸ்பத்திரிக்கு போட்டா இல்லை ஆலயத்துக்கு போட்டா அப்படின்னு கேட்டேன். உடனே ஆண்டவர் சொன்னார், நீ ஆலயத்துக்கு போ அப்படின்ட்டு. நீ ஆலயத்துக்கு போ. அப்போ அங்கே போன உடனே ஆண்டவர் சொன்னாரா, உனக்குள்ள நான் வல்லமை கொடுத்துருக்கிறேன், நீ ஆராதிக்கும் போதே உனக்கு சுகமாகும் அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த தேவ மனுஷன் என்ன செஞ்சாரு, அதை அப்படியே விசுவாசம், ஆமாம் கர்த்தர் எனக்கு போனால் எனக்கு என்ன கொடுத்துருவாரு, சுகத்தை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி போயிட்டு தேவ சமூகத்தில் ஆராதித்த உடனே அவருடைய பாடியில் அந்த அப்ரெண்டிஸ் சுகமாகிறதுக்கு கர்த்தர் மெடிசனை உருவாக்கிட்டாங்க. அல்லேலூயா. அப்புறம் அந்த வலி இல்லை, திரும்ப போய் செக் பண்ணி பார்க்குறாரு, 11 mm இருக்குது, 6 mm ஆயிடுச்சு. உடனே அந்த டாக்டர் சொல்கிறாரா, எங்கே போய் மருந்து எடுத்து அப்படின்னா, உடனே அவர் சொல்கிறாரா, நீங்கள் தான் இதுக்கு மருந்தே இல்லைன்ட்டீங்களே, அப்புறம் நான் ஏன் போய் மருந்து எடுத்தேன் அப்படின்னா. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அவருக்கு சுகமாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவருடைய விசுவாசம். அல்லேலூயா. அப்போ நம்ம உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் பரிசுத்த வஸ்திரத்தை, ஆலயத்துக்கு வருகிற இந்த பரிசுத்த வஸ்திரத்தை போடுறதுனால என் பாடி எனக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீக்கும் அப்படின்னு சொல்லி நீ விசுவாசிச்சுன்னா நிச்சயமா உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் கர்த்தர் ஒரு விடுதலை தருவார். அல்லேலூயா. அப்போ நான் என்ன செய்யணும், நீங்கள் ஆராதனை பண்ணுறதுக்குன்னே ஒரு வஸ்திரத்தை வச்சுக்கணும்.
அந்த வஸ்திரத்தை ஆராதனை பண்ணுறதுக்கு மட்டும்தான் போடணும். அல்லேலூயா. நம்ம வீட்டில் ஏகப்பட்ட துணி இருக்கும், எல்லாத்துக்கும் எல்லா துணியும் போடுவோம். ஆனால் இன்னையிலேருந்து ஒரு 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 பகுதியை ஒதுக்கி வச்சுங்க, இது ஆராதனை பண்ணுறதுக்காக மட்டும் இந்த ட்ரெஸ். அல்லேலூயா. அது எந்த கலராக வேணாலும் இருக்கும், அது உங்களுடைய சாய்ஸ், எந்த கலராக வேணாலும் இருக்கும். அப்போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் இப்போ நான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஃபேண்ட்டு எந்த கலர் வேணாலும் போட்டு வருவேன், ஆனால் சட்டு மட்டும் எப்படி போடுவேன்? வெள்ளையாக போடுவேன். எப்பெல்லாம் நான் ஆராதிக்க போடணும் அப்போல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? ஷேட்டாவது என்ன பண்ணுவோம்? வெள்ளையா. அல்லேலூயா. சண்டே சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட் தவிர வேறு எதுவும் பண்ண மாட்டேன், போட மாட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த எப்பெல்லாம் நான் ஆராதிக்கிறேனோ அப்பெல்லாம் நான் என்ன செய்வேன்? எப்பெல்லாம் வெளியே கூட்டத்துக்கு போகிறோம் அப்பெல்லாம் என்ன செய்யும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு கலரில் இருக்கிற ட்ரெஸ்ஸை காட்டினோம் ஒயிட்டு தான் என் வீட்டில் அதிகமாக இருக்குது. அல்லேலூயா. காரணம் என்னென்ன, எப்போவுமே என்னதான் செஞ்சு கொண்டு இருக்கிறோம்? தேவனை ஆராதித்து கொண்டு இருப்பதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அந்த ஒயிட்லேயும் எது எது மேட்ச் இருக்குது கரெக்டாக பாசமாக வச்சுப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நம்ம ஆராதிக்கிற ட்ரெஸ்ஸு நமக்குள்ளே இருக்கிற எல்லா பிரச்சனையும் என்ன பண்ணும்? மாற்றும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அப்போது மார்பதக்கம், ஏபோன், அங்கி, உள் சட்டை. யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் வாசிக்கும்போது மெல்லிய பஞ்சு நூலால் விசித்திரமான உள் சட்டையையும் மெல்லிய பஞ்சு நூலால் பாகையும் உண்டாக்கி இடைக்கச்சையை சித்திர தையல் வேலையாக பண்ணுவாயாக. அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உள் சட்டை எதில் செய்ய வேண்டும்? மெல்லிய பஞ்சு நூலா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். மோஸ்ட்லி நம்ம உள்ளாடைகள் இன்னர் வேறு போகிறவங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்படி இருக்குன்னா மோஸ்ட்லி காட்டனில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம பாடி வந்து ஆல்ரெடி ஹீட்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன ட்ரெஸ்ஸை போடுறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம பனியன் கிளாத் மாதிரி, அதாவது பருத்தி மாதிரியோ அல்லது பனியன் கிளாத் மாதிரியோ அல்லது ஸ்பான்ஸ் மாதிரியோ என்ன பண்ணுறோம்? நம்ம போடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இது எந்த கலரில் இருந்தது அப்படின்னு சொன்னால் மெல்லிய பஞ்சு, வெள்ளை, ஒயிட். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நம்ம ஒவ்வொரு ஆசாரியர்களும் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், பரிசுத்த வஸ்திரத்தை உண்டாக்கி தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு அவர்கள் விசேஷித்த ஆடைகளை அவர்கள் தயார் பண்ணினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனை ஆராதிப்பதற்கென்று, தேவனுடைய நாமத்தை துதிப்பதற்கென்று, தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதற்கென்று ஒரு விசேஷித்த ஆடையை நாம் ஆயத்தப்படுத்தி வைக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ஆடையை நான் போட்டேன்னா நான் எங்கே தான் போனோம்? ஆலயத்துக்கு தான் போனோம், ஆராதிக்க தான் போனோம். அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு ஆடையை நம்ம செலக்ட். அந்த ஆடையில் மகிமை இருக்கிறது, அந்த ஆடையில் தேவ பிரசன்னம் இருக்கிறது, அந்த ஆடையில் சுகம் இருக்கிறது, அந்த ஆடையில் ஆண்டவராகிய தேவன் ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படி நம்ம அந்த ட்ரெஸ்ஸை மகிமையாக நம்ம எண்ணுவோமானால் நிச்சயமாக நம்முடைய விசுவாசமே நமக்கு அற்புதத்தை செய்யும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நம்ம பரிசுத்த வஸ்திரத்தை நாம் உண்டாக்க வேண்டும். பரிசுத்த வஸ்திரத்தை நாம் என்ன செய்யணும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை நாம் சோதனை பண்ணுவோம்.